வணக்கம். நான் ஸ்ரீரங்கம் ரவி உங்களோட பேசிகிட்ருக்கேன். டிசம்பர் மாதத்திற்கான பலன்கள். இது எல்லா ராசிக்குமே நான் 12 ராசிகளுக்கும் நான் இதை சொல்லும்போது இரு பகுதிகளாக சொல்கிறேன். அதாவது 15ஆம் தேதி வரைக்கும் ஒரு எப்படி இருக்குது, 15லேருந்து 31ஆம் தேதி வரைக்கும் எப்படி இருக்குது அப்படி. மகர ராசி. மகர ராசி நேயர்களை பொறுத்த வரைக்கும், ஐயா 7 சனி இல்லை, எப்போ முடிஞ்சு போச்சு 7 சனி, ரொம்ப சந்தோஷம். அதுவே பண்ணக்கூடிய முயற்சிகள்லாம் வெற்றியை தரும், தளராத மனதை தரும், ரொம்ப நல்லது. இந்த மாதத்தில் 6ஆம் தேதி அன்றைக்கி பார்த்திங்கன்னா கொஞ்சம் நெகட்டிவ் தான். என்னென்னா 7ஆம் வீட்டில் இருக்கக்கூடிய குரு 6ஆம் வீட்டுக்குள்ளே போயிடுறார். தொடர்ந்து ஒரு 6 மாதம் அங்கே தான் இருக்கார். 7ஆம் தேதி அன்று செவ்வாய் 12ஆம் வீட்டுக்குள்ளே வரார். சனி 3ஆம் வீட்டில் வக்கர நிவர்த்தி அடைகிறார். இதெல்லாம் நடக்கிறது. புதன் 11ஆம் வீட்டுக்குள்ளே வரார், விருச்சிக ராசிக்குள்ளே. அங்கே புதனும் சுக்கரனும் இருக்காங்க. இந்த ஈக்குவேஷனை பார்த்தா ஒரு நெகட்டிவ் வேணால் சொல்லலாம், குரு 6ஆம் வீட்டுக்குள்ளே போயிட்டாரேன்னு. ஆனால் பாசிட்டிவ் ஃபியூச்சர் என்ன, 11ஆம் வீட்டுக்குள்ளே புதனும் சுக்கரனும் இருக்காங்க. 3ஆம் வீட்டில் இருக்கக்கூடிய சனி வக்கர நிவர்த்தி. 3ல் சனி வக்கரமாக இருந்தால் என்ன வரும், ஒரு தயக்க உணர்வு. பல விஷயங்களை சாதிக்கணுன்றது தெரியும், இருந்தால் கூட ஒரு தயக்க உணர்வை தருவார். கொஞ்சம் ஒரு நெகட்டிவ் சென்டிமெண்ட்ஸை கொடுக்கலாம், அது மாறிடும். டோட்டலி பாசிட்டிவ். என்ன வேணால் நடக்கட்டும், நான் பார்க்குறேன், என்னுடைய முயற்சிகளுக்கு தளர்வில்லை, முன் வச்ச கால பின் வைக்க மாட்டேன்லாம் சொல்லுவாங்கள்ல, அந்த மாதிரி சிறப்புகளை பற்றி பேசுகிறது ரொம்ப நல்லது. அதே நேரத்தில் 12ஆம் வீட்டில் இருக்கக்கூடிய செவ்வாய், அவர் 11ஆம் வீட்டுக்கு அதிபதி, 12க்கு வந்துட்டார். சரி, இந்த 12ஆம் வீட்டுக்குள்ள அதிபதி செவ்வாய் குரு பார்வையில் இருக்கார். அப்போ அது நன்மையா தீமையான நன்மை. 12ல் செவ்வாய் குரு பார்வையில் இருக்காருன்னா, ஒரு வேளை நீங்கள் வீடு வாங்கணும்னு நினச்சா வீடு வாங்குவீங்க. சில முக்கிய விஷயங்களை செய்யணும்னு நினைக்கும் போது சுப விரயங்கள், நன்மைகள், சந்தோஷங்களை தரக்கூடிய விரயங்கள், அதெல்லாம் நடக்கிறதுக்கான காலம். அதே நேரத்தில் 15ஆம் தேதிக்கு அப்புறம் எப்படி இருக்கு, சூரியனும் அங்கே வருகிறார். அப்புறம் 22ஆம் தேதி சுக்கிரன் வரார், அதுக்கப்புறம் புதனும் வரார். எல்லாரும் 12ஆம் வீட்டில் ஒரு கூட்டணி. இந்த கூட்டணி காலம் யாருக்கு ரொம்ப நல்லதுன்னா, வெளிநாடு பிரயாணத்திற்காக பிளான் பண்ணியிருந்தீங்கன்னா அதெல்லாம் கிடச்சிரும். அதுக்கான விசா, அதுக்கான விஷயங்கள் எல்லாம் க்ளீனாக ப்ராசஸ் ஆகும். உங்கள் வெளிநாட்டு பயணம் என்பது உறுதி செய்யப்படும். சில படிக்கக்கூடிய மாணவர்கள் ஹையர் கோர்சஸுக்காக வெளிநாட்டில் எனக்கு ஸ்காலர்ஷிப் கிடைக்குமா, அது கிடைக்குமா, இது கிடைக்குமா, இந்த காலேஜ் கிடைக்குமா, கிடைக்கும். நன்மைகள் எல்லாம் நிகழும். இடப்பெயர்ச்சிக்கு ரொம்பவும் சாதகமான ஒரு காலமாக அமையும். முயற்சி திருவினையாக்கும்னு சொல்லுவாங்க. உங்களை பொறுத்த வரைக்கும் அதுதான் உண்மை. 3ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய சனி அசகாய முயற்சி, அசகாய சூரன்னு சொல்கிற மாதிரி முயற்சி, அது பெரிய அளவு வெற்றியை தரும். 6ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய குரு சாஃப்ட் லோன்ஸ், அதாவது நான் ஒரு பேங்க்கில் போய் லோன் வாங்குகிறேன், அது கந்து வட்டி இல்லை, நியாயமான வட்டியில் நான் லோன்லாம் அப்ளை பண்ணுறேன், இது பண்ணுறேன், எல்லாம் சேங்ஷன் ஆகும். அப்போது நீங்கள் பண்ணக்கூடிய முயற்சி என்பது இருக்கிறது. ஆனால் அந்த முயற்சிக்கு நீங்கள் எதிர்பார்த்ததை விட ஒரு 30-40% கூடுதலான ஒரு வெற்றியை கூட்டி தருகிறது அந்த முயற்சி. இது போல் அமையிறது இந்த வருடம். அப்போது இந்த வருஷத்துடைய தன்மை, அதாவது இந்த டிசம்பர் மாதம் கடைசி மாதம், அப்போ புத்தாண்டை வரவேற்க தொடங்கக்கூடிய ஒரு காலம். இது எப்படி உங்களுக்கு பொறுத்த வரைக்கும் அமையிறதுன்னா, எனக்கு வெற்றி பெறக்கூடிய வழி இப்பொழுது தெரிகிறது. அது தெரிவதால் மிகப்பெரிய வெற்றிகளை நான் அடைந்தே தீருவேன், அடைவது எளிது அப்படின்னு ஒரு கான்ஃபிடன்ஸ் வந்தால் எப்படி இருக்கும், அதுபோல் கான்ஃபிடென்ஸை நீங்கள் பெறுவீங்க. அப்போ அதுக்கு அடிப்படை தேவை என்ன, கிளாரிட்டி ஆஃப் மைண்ட் அண்டு ஆக்ஷன். இது ரெண்டையும் 3ல் இருக்கக்கூடிய சனி செய்வார்.
ஐயா நான் எதுவும் செய்ய மாட்டேன், சோம்பேறியாக தூங்கின்னு இருப்பேன், 12 கூட எல்லா கிராமும் சேர்ந்து அழகாக தூங்க வைக்கும், அதுவும் நிம்மதியாக தூங்கலாம். சாய்ஸ் இஸ் யுவர்ஸ். ஆனால் முயற்சிக்கு மிகப்பெரிய வெற்றிகளை தரக்கூடிய மாதமாக இது அமைகிறது. என்னை காண்டாக்ட் பண்ணணுன்னு நினைக்கிறவங்க srirangam.ravi1@gmail.comன்ற ஒரு முகவரிக்கு உங்களுடைய இதை அனுப்புங்க. கட்டணம் உண்டு, அதோடைய விவரங்களை நான் உங்களுக்கு அனுப்புகிறேன். ஆனால் நான் இன்றைக்கி மேல் அம்சம் இன்னும் பதில் வரலையே அப்படின்னு வருத்தப்படாதீங்க. ஏன்னா எனக்கு கொஞ்சம் பெண்டிங்கில் இருக்குது. ஒரு நாளைக்கு எவ்வளோ பேரை நான் பார்க்க முடியும்? 3 பேர் 4 பேர் மேலே என்னாலையும் பார்க்க முடியாது. ஆனால் நிறைய பேர் ஆசைப்பட்றாங்க. ஆனால் கண்டிப்பாக நான் எல்லாருக்கும் ரிப்ளை பண்ணுவேன். சில நேரங்களில் 3 to 4 வீக்ஸ் ஆகும் என்னுடைய ரிப்ளை வரத்துக்கு. ஆனால் வரும். ஏன்னா நான் எல்லோரும் ஒரே நேரத்தில் ஒரு நாளைக்கு 10 பேர் பார்க்கணுன்னா முடியாது. ஸோ அதை கன்சிடர் பண்ணுங்கள். நான் நிச்சயமாக ரெஸ்பாண்ட் பண்ணுவேன். இதில் இந்த கல்யாண பொருத்தங்கள் போன்ற விஷயங்களை ஓரளவுக்கு அவசரமாக பார்க்கணுன்னு நினச்சா அதுக்கு ஓரளவுக்கு ப்ரையாரிட்டியும் தரேன். அதனால் கொஞ்சம் பொறுமை காக்க வேண்டும். கொஞ்சம் டிலே ஆகிறதுக்காக என்னை மன்னிக்கணும். ஆனால் ஐ மீன் ஹெல்ப்லெஸ் சுச்சுவேஷன். அதனால தான் நிச்சயமாக ஐ வில் ரிப்ளை யூ.